ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே, நான் உங்கள் ராஜேஷ். இது ராஜேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலேயே குக்கரில் எப்படி பிரியாணி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறேன். எஸ்எல்எஸ் பிராண்டு. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பை வச்சுட்டு ஆயில் 60 ml விட்டுக்கலாம். இதுக்காக நான் 1 கிலோ சிக்கன் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேங்க. அரிசியை நான் 3 தடவை அலசி 4வது தடவை தண்ணி பிடிச்சி ஊற வச்சுருக்கேன். ஆயில் லேசாக சூடானதும் பட்டை, கிராம்பு. பட்டை 5 துண்டு, கிராம்பு ஒரு 6 பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம், தக்காளி எல்லாம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 5, தக்காளி 3 கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறணுங்க. கலர் மாறணும்னா பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம காலையிலே சமைச்சாலும் நைட்டு வரைக்கும் அது கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக இந்த ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போக்கப்போ இது மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து ஒரு 15 செகண்ட் அப்படி பரட்டி விட்டுக்கலாம். இது கருகக்கூடாதுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா நம்ம 5 விரலில் பிடிக்கிற அளவுக்கு புதினா தழையை சேர்த்துக்கிறோங்க. இதையும் ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுக்கலாம். இந்த புதினாவை போட்டதும் வாசனை நல்லா அருமையாக இருக்குங்க. மணமாக இருக்குது. இது அப்படியே நல்லா வதக்கிட்டு இருப்போம். கூடவே ஒரு 1/2 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. இதே ஒரு 15 செகண்ட் நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் 1 கப் எடுத்துருக்கேங்க. நல்லா கெட்டி தயிரா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததும் கீழே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை இந்த தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அடியோடு பெரட்டி விட்டுக்கலாம்.
இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாவும் 4 பச்சை மிளகாய் எடுத்து துண்டு துண்டாக்கியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பிரியாணி சமைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பொறுமை அவசியங்க. ரொம்ப பொறுமையாக சமைக்கணும். அவசர அவசரமாக சமைச்சோம்னா அதோட டேஸ்ட் மாறிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுத்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு எப்படின்னா, நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதை ஒரு பாத்திரத்தில் அளந்துக்கணும். நம்ம சாப்பாட்டு அரிசிங்கிறதுனால 1 கப்பு அரிசின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். எனக்கு 1.5 கப்பு வந்திருக்கு இந்த 3/4 கிலோ அரிசி. அதனால் நான் 3 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியை விட்டுட்டு ஒரு கிளறிக்கலாம். இந்த தண்ணி அப்படியே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. ஏன்னா அந்த மசாலா எல்லாம் நல்லா மஞ்சி வரணும். அதனால் மூடி போட்டு விசில் போடாமல் குக்கர் மூடியவே வச்சு மூடி கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வாசனை சூப்பராக இருக்குங்க. வீடியோ மணக்குதுங்க. கிளறி விட்டுக்கலாம். இன்னும் தக்காளி நல்லா மசியலை, அதனால் இன்னொரு 5 நிமிஷம் போட்டு கொதிக்க விடலாம். இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து அதோட ஃப்ளேவர் தனியாக வருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் பிரியாணி. நான் மறுபடியும் 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த டைமில் அலசி வச்ச சிக்கன் எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாங்க. ஒரு பீஸாக போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா மேலே தண்ணி தெரிச்சிடும், கையில் பட்டுரும். நான் சிக்கன் எல்லாம் 70 கிராம் பீஸாக வெட்டியிருக்கேங்க, மீடியம் சைஸுக்கு. சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை இதில் வேக விடணும். அரிசி இப்போ போடக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வேக வச்சுட்டு மசாலா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம். அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு சிக்கன் மட்டும் தனியாக ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இதில் ஆஃப் பாயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். சிக்கனையும் அரிசியும் ஒன்றா போட்டோன்னா சிக்கன் சரியாக வேகாதுங்க, ரஃப்பாக இருக்கும், ரப்பர் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த சிக்கனை போட்டு அதை ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிட்டோன்னா நம்ம அரிசி போட்டதுக்கப்புறம் அந்த பிரியாணி கரெக்டாக லெவல் கரெக்டாக வந்துடும். கறியும் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா இந்த சிக்கனில் நல்லா ஊறணும், அதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இந்த டைமில் தாங்க நம்ம உப்பு செக் பண்ணணும். உப்பு எப்படி செக் பண்ணணும்னா, இந்த ஆயில் அந்த நகட்டி விட்டுட்டு
அங்கே உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியை எடுத்து நம்ம உப்பு செக் பண்ணணும். வாங்க செக் பண்ணலாம். காரம் ஓகே, புளிப்பும் ஓகே, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்களும் அது மாதிரி அரிசி போட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளறி விட்டு உப்பு பார்த்துக்குங்க. உப்பை செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. உப்பு எப்படி இருக்கணும்னா அளவு ஒரு கல் கூட இருக்கணும். அடடா என்னடா உப்பு கொஞ்சம் கூட போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கணும். செக் பண்ணிவிட்டு நம்ம மூடியை போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். இப்போ ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேங்க. இப்போ 3 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறணும். விசில் எடுத்துகிட்டு நம்ம திறக்கக்கூடாது, அப்படியே விட்டுடணும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. இப்போ தான் நான் குக்கரை திறக்கிறேன். வாவ், செம்ம மணமாக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம பரிமாற ஆரம்பிச்சிடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சாப்பாடு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சாதம்லாம் உதிரி உதிரியாக இருக்குது பிரியாணி. இப்போ காட்டுறேன் பாருங்கள். சாப்பாடு குழையாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் லெக் பீஸை பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வெந்துருக்கு, அவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பார்த்தீங்களா? இன்னொரு பீஸ் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு.